இந்த வீடியோல மெயினா எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்கள் படுற கஷ்டமும், அவங்க படுற துயரங்களையும் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க காலேஜ்ல படிக்க போனாங்க அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு பையன லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணும்போது அந்த பையன், "நான் உன்ன தங்க தட்டுல வச்சு தாங்குவேன். நீ தான் என் உயிரு. நீ தான் எல்லாம் உலகம்." அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனா அதே பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், அடிமை மாதிரி ட்ரீட் பண்றது, அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறது, அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்றதுன்னு, அந்த பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்துவான். அந்த பிள்ளை இவனை போய் லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்து, இதான் நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு போன பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய வீட்டுல வந்து காலேஜ் படிக்கும் போதே நிறைய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாமா மாமியார்லாம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவனும் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன். நீ வந்து வேலைக்கு போகலாம், படிக்கலாம், வெளியே போகலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஆசை காமிச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வாசலை கூட தாண்ட விட மாட்டான். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய அடக்கி வச்சிருவான், வீட்டுக்குள்ளே வச்சிருவான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து படிக்க போனா, வேலைக்கு போனா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்தி அந்த பொண்ணை ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி அவங்க வீட்டுல அடைச்சு வச்சிருவாங்க. இதுதான் ரியாலிட்டி. அதான் அப்படிதான் பண்றாங்க காலங்காலமா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நடக்கிற கொடுமை என்ன அப்படின்னா, லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணும்போது நல்லா தான் பேசியிருப்பான், நல்லா தான் இருந்திருப்பான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தேகப்படுறது, அப்படியே டாக்ஸிக்கா மாறிடுவான். சந்தேகப்படுறது, அந்த பிள்ளைய கண்டமணி போட்டு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அவங்க அப்பா அம்மாட்டையும் போக முடியாது. ஏன்னா லவ் பண்ணி போயிருப்பான். அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு போயிருப்பா. ஸோ வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்கு போனால் சேர்த்துக்கிட மாட்டாங்க. இவன் இன்னும் புருஷங்காரன்னா டார்ச்சர் பண்ணுவான். மாமியார் என்னன்னா அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த கொடுமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில செட் ஆஃப் பெண்கள் என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, அவங்க மாமா மாமியார் அந்த பையனோட அம்மா அப்பா வந்து இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பையன் அதை கேட்டுட்டு சத்தடாம அமைதியாக போய்கிட்டு இருப்பான். பெருசாக கண்டுக்கிடையும் மாட்டான், பார்த்துக்கிடையும் மாட்டான்னா அந்த பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல இருக்கு, அந்த பையனே அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ற சினாரியோலாம் நிறையா இருக்கு. அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நிறையா இருக்கு. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நிறைய பெண்கள் வாழ்ந்திருக்காங்க. இன்னும் கூட ஒரு சில விளங்காத பயிலுக இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு அவன் டூருக்கு போறது, அவன் வெளியே சுத்துறது. ஆனா அவன் கட்டின பொண்டாட்டியே கூட்டு போக மாட்டானுங்க. அவளை நடுத்தருவில் சும்மா வீட்டில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவான். அவன் பாட்டுக்கு வெளியே சுற்றுவான், அவன் நல்லா சுற்றுவான், தெரிவான், ஃப்ரெண்டு கூட அலைவான், கிரிக்கெட் விளாட போவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவன் ஒய்ஃபை ஒரு சின்ன இடத்துக்கு வெளியே கூட கூட்டு போக மாட்டான். ஆனால் அந்த விளங்காத பையன் என்ன பண்ணுவான்னா, ஊர் வழியே அலைவான், ஊர் மாடா தெரியுமா. அவன் மட்டும் ஊர் ஊரா சுற்றுவான், ஊர் ஊரா அலைவான், ஊர் மாடா எங்கனாலுமே சுற்றி அலைவான். அவங்க அம்மா அப்பாவை கூட கூட்டு போவான். ஆனால் இந்த பொண்ணை கூட்டு போக மாட்டான், அவன் ஒய்ஃபை கூட்டு போக மாட்டான். அப்படி நிறைய விளங்காத பயிலுக இருக்கானுங்க. இன்னும் ஒரு சில பேரு கூடயே இருந்து அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது, பிசிக்கலா இல்லைனாலும் மென்டலா ரொம்பவே டார்ச்சர் பண்ண. நீ ஒண்ணுக்கு ஆக மாட்ட, நீ உன் சமையல் நல்லா இல்லை, எங்க அம்மா அப்பா சமையல் தான் நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்பவே மென்டலா அபியூஸ் பண்ணுவான், மென்டலா டார்ச்சர் பண்றவன் நிறைய பேர் இருக்கான். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட உன் சமையல் நல்லா இல்லை அப்படின்னு சும்மா விளாட்டுக்கு சொல்றானோ, ஒரு நேரம் சொல்றானோ, அதோட விடாம என்ன பண்ணுவான்னா டெய்லி சொல்றது. அந்த பிள்ளைக்கே ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்து, தான் மேலே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவளோட கான்ஃபிடென்ஸ்லாம் உடஞ்சி போய் அந்த மாதிரி கூடயே இருப்பான். ஆனால் நல்லா இருக்க மாதிரி இருப்பான். ஆனால் மென்டலா டார்ச்சர் பண்ணுவான். அவனெல்லாம் போய் ஊருக்குள்ள கேட்டிங்கன்னா, அவனா ரொம்ப நல்லவனாச்சே, அவன் வந்து எல்லார்ட்டையும் நல்லா பேசுவான் நல்லா. ஆனா அவன் வீட்டுல பண்ற கொடுமை எவனுக்குமே தெரியாது. அவன் கேட்டா ஊர்ல என்ன சொல்லுவானுங்கன்னா, இவன் ரொம்ப நல்லவன், இவன் அப்படி இப்படின்னு பெரிய சர்டிபிகேட் கொடுப்பான், பெரிய பேனர் அடிப்பானுங்க ஊருக்காரனுங்க. ஆனா அந்த விளங்காத பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வீட்டுல இருந்து கூடயே இருந்து டார்ச்சர் பண்ணுவான் மென்டலா. அப்படிப்பட்ட விளங்காத பயிலுங்க நிறைய பேர் இருக்கான் அந்த நாட்டுல. ஒட்டுமொத்தமா ரொம்ப ஓவரா போறேன், இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்கோ. இது வந்து பெண்களுக்காக பேசுறேன். ஸோ என்னை விட்டுரு. இந்த வீடியோல இப்படிதான் இருக்கும். என்ன என் போக்குல விட்டுரு.
ஆண்களுக்காக பேசும்போது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நீ வந்து நான் ஏதோ பெண்களுக்காக மட்டும்தான் பேசுறேன், பசங்களுக்காக நான் பேசல அப்படிங்கிற மாதிரி என் மேல நீ கோவப்படுற. ஆனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க இருக்கிற சிஸ்டமே ஆண்களுக்காக மட்டும்தான் இருக்கோ, பெண்களுக்காக இல்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு ப்ராப்ளமே என்னன்னா, இந்த சிஸ்டம் தான் ப்ராப்ளம். ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்களுக்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் குடுக்காங்களோ, பெண்களுக்கு அந்த அளவுக்கு குடுக்கலையோ அப்படின்னு தோணுது. அதுக்காக தான். மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா, நீ நல்லா பாரேன். நெறைய இடத்துல வந்து பெண்கள வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீ போப் அப்படின்னு சொல்லி அந்த பதவி காலம் இருக்குல்ல, அந்த பதவியே எடுத்துக்கோயேன். அதுல இதுவரைக்கும் 266 கிட்ட 260 தாண்டி 250 தாண்டி போப் வந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா, ஒரு பெண்கள் கூட கிடையாது. சரி, ஓகே. அது ஒரு அவங்களோட ரிலிஜியஸ சார்ந்ததா இருக்கட்டும். ஸோ, அவங்க எப்படியோ ஃபாலோ பண்ணாங்க. ஓகே. சரி. இறுதி ஊர்வலங்கள்ல எத்தனை இறுதி சடங்குகள் அந்த ஊர்வலங்கள்ல பெண்கள் சுடுகாட்டு வரைக்கும் போறாங்க? கிடையாது. சரி, ஓகே. அதையும் விட்டுருவோம். எத்தனை கோயில்கள்ல பெண்கள் பூஜை வைக்கிறாங்க? கிடையாது. இதெல்லாம் தாண்டி ரொம்பவே அல்டிமேட்டா பெண்கள விடுங்க. பெண் விலங்குகள் நுழைய முடியாத இடம் இந்த உலகத்துல இருக்கு. அப்படி பேன் பண்ணி வச்சிருக்காங்க. பெண் விலங்குகள் கூட அந்த ஒரு இடத்துக்கு நுழைய அனுமதி கிடையாது. இந்த உலகத்துல தான் இருக்கு. பேன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது இந்த மனுஷ பயிரில தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ, அப்படி ரொம்பவே அவாய்ட் பண்றாங்க. இப்போ நீனே இருக்க. சரி, நீ ஒரு பையனா இருக்க. நான் ஒரு கொஞ்ச நாள்ல நீ காலியாயிரன்னு வச்சுக்கோயேன். நீ காலி. அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு நீ பெண்ணா பிறக்க, வளர்ந்து வர, நீ கஷ்டப்படுவ. அப்பந்தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். இப்போ உனக்கு புரியாது. என்ன சொன்னாலும் புரியாது. நீ அதே கஷ்டம் பட்டா மட்டும்தான் உனக்கு தெரியும். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னென்ன கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க, பார்க்க ஈஸியா தெரியும். அவங்க ஏதோ அப்படிலாம் கிடையாது. ஒரு செட் ஆஃப் பெர்சன்ஸை வச்சு நீ எல்லாரையுமே வந்து ஜட்ஜ் பண்றது ரொம்பவே தப்பு. மேபி எல்லா இடத்துலையுமே தப்பு பண்றவங்க, ப்ராப்ளமேட்டிக் பெர்சன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே இருக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்கள வச்சு மட்டும் நீ ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே ஜட்ஜ் பண்றது தப்பு. அது வந்து சரின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஃபேர் கிடையாதுல்ல. ஒரு சில பேரை வச்சு மட்டும் எல்லாரையுமே ஜட்ஜ் பண்றது நாட் ஃபேர் கிடையாதுல்ல. ஸோ, ஒட்டு மொத்தமா பெண்கள் கஷ்டப்படுறாங்களா? எஸ், கண்டிப்பா 100% கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த சிஸ்டமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. மேபி சொல்லுவாங்க பெண்கள் சமம், நாங்க அப்படி இப்படி நாங்க பெண்களை சமமா தான் பார்ப்போம் அப்படின்னு மேடையில சொல்லுவோம். ஆனா வீட்டுல போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். மேடையில வாய்கிளி அப்படி இப்படி நாங்க பெண்களுக்கு அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், நாங்க சமமா இருப்போம் அவங்க சமமா பார்ப்போம், எல்லாமே வாய்கிளியே வக்கனே பேசுவான். ஆனா வீட்டுல போய் பார்த்தா அவன் கதையே வேற மாதிரி இருக்கும். நாட்டுக்கு ஒன்ன சொல்லுவான், ஆனா அவன் வீடுன்னு வந்தப்போ அதை மாத்தி பேசுவான், மாத்தி நடப்பான், வேற மாதிரி நடப்பான். இது ஆண்களுக்குள்ள ஒரு அற்ப குணம்னே சொல்லலாம். கண்டிப்பா இருக்கும். ஆனா கேட்டா வெளியே படம் போடுவான், நான் அப்படி கிடையாது, நான் இப்படி, நான் பெண்களுக்காக அப்படி நிற்பேன் இப்படின்னு. ஆனா அவன் வீடுன்னு வந்துட்டுனா வேற மாதிரி மாறி நிற்பான். ஸோ, ஒட்டுமொத்தமான சிஸ்டம் தான் இங்க ப்ராப்ளம். அதை என்னைக்கு நாம மாத்துறோமோ அப்பந்தான் இங்க உரிமைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கும். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. அதை ஒரு உயிரா மட்டும் பார்க்காம பெண், ஆண் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தீங்கன்னா இங்க என்னைக்குமே ப்ராப்ளம் சால்வ் ஆக போறதே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஒட்டுமொத்தமா ஒரு பெண்ணுக்கு எதிராக ரேப்போ, அநியாயங்களோ, கொடுமைகளோ நடக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த ஆண்களும் அதுக்கு பொறுப்பு ஏற்கணும். அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படிலாம் கிடையாது. நாமளும் பொறுப்பு தான். ஏன்னா நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஒரு ஆண் வந்து இருந்தா அப்படின்னா நீ தான் கண்ட்ரோலா இருக்கணும், நீ தான் ஒழுக்கமா இருக்கணும். அந்த ஆண் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இங்க கதை வந்து பெண்களுக்கு ஈஸியா ஜட்மெண்ட் கொடுத்துருவானுங்க. பெண்கள் தான் ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஏன் அங்க போன நைட்டு அப்படி சொல்ல தெரியுமே இவங்களுக்கு. ஆனா ஆண்களை நீ ஒழுக்கமா இருக்கணும், பெண்களை வந்து
தாயா நினைக்கணும், ஒரு தெய்வமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்ற? ஒரு பெண்கள வந்து நீ ஜட்ஜ் பண்ணி அவங்கள நீ ஏன் அந்த டைம் வெளிய போன அப்படின்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு, நீ ஏன் ஒரு ஆண் பிள்ளைய நீ இப்படிதான்பா இருக்கணும், ஒழுக்கமா இரு, இந்த மாரி தான் இதான் லைஃபோ, என்னைக்குனாலும் உனக்கு கல்யாணம் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லி நீ ஏன் சொல்லிக் குடுத்து வளர்க்க மாட்ற? ஸோ இங்க வந்து 1000 சொன்னாலும் உங்க சிஸ்டமே தப்பா இருக்கு. ஏன் அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இங்க அந்த அடிப்படைய மாத்துனா மட்டும் தான் அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். ஒண்ணு சட்டத்த ஸ்ட்ராங்கா ஆக்குங்க. வேற வழியே கிடையாது. அந்த அந்த மாதிரி சட்டங்களுக்குலாம் வந்து காவல்துறை டைரக்ட்டா அத யூஸ் பண்ண முடியாம, கோர்ட் மூலமா அத யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளைய ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, ஒரு 2, 3 வாட்டி மாட்டிட்டான் அப்படின்னா, கோர்ட்ல போய் இவன் மேல இந்த சட்டத்த நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு காவல்துறை கேட்டா, அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த தண்டனை வந்து ரொம்ப கடுமையா இருக்க மாதிரி இருக்கணும். ஆனா அத கோர்ட்ல வாதாடி இந்த சட்டத்த நாங்க இந்த பெர்சன் மேல யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா, இவன் இத்தனை தடவை தப்பு பண்ணியிருக்கான், இத்தனை பெண்களோட வாழ்க்கைய அழிச்சிருக்கான். ஸோ நாங்க அவன் மேல இந்த சட்டத்த யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கோர்ட்ல அந்த காவல்துறை வாதாடி, அந்த சட்டத்த வாங்கிட்டு வந்து அந்த பெர்சன அரெஸ்ட் பண்ணி, திரும்ப அவனுக்கு அந்த தண்டனைய குடுக்குற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சட்டத்த கடுமையாக்குனாலும் இந்த ப்ராப்ளத்த சார்ட் அவுட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து நம்ம சொசைட்டியாவே மாறணும். அதுதான் உண்மை. ஆண்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் குடுக்கணும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணணும். அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க கூடாது அப்படின்னு நாம தான் சொல்லி வளர்க்கணும். ஸோ அது வந்து நம்ம தவறிட்டோமோ அப்படின்னு தான் தோணுது. மேக்ஸிமம் தெரியல. மாத்த முடியும்னு தான் நம்புறேன். சிஸ்டத்த மாத்தணும். அவ்வளோதான். நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? உன் பொண்ணு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வரா. உன் பையன் வந்தா பிரச்சனை இல்ல. ஆனா உன் பொண்ணு வந்தா எல்லாருக்குமே பிரச்சனை. ஸோ அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கேளு. உன் பொண்ணு தான் 12th முடிச்சிடலாம். அப்ப என்ன? பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உன் வேலையை பாரேன். தேவையில்லாம காலேஜெல்லாம் சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்க.